நமஸ்தே. பிரவீன் பூர்வாத் பார்க்கல. இப்போ சபரிகையிலேருந்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன். கைடு சபரி பிரவீன் பூர்வாத், பேஜ் நம்பர் 15. फर्स्ट ऐसे बोलाराम का जीव पर पाकला। पठित पुस्तक के आधार पर बोलाराम का जीव पाठ का सारांश लिखे. உங்கள் பாட புத்தகத்தை ஆதார் அப்படின்னா பேஸ் ஆதாரமாக வச்சு போலாராம் கா ஜீவ், போலாராம்ங்கிறது இந்த கேரக்டரில் வர்ற ஒருத்தரோட பேர், இந்த கதையில் வர ஒரு கேரக்டரோட பேர். ஜீவுனா உயிருன்னு அர்த்தம், போலாராமோட உயிர் அப்படின்னு அர்த்தம். பாட்டுக்கா சாரான்ஸ் லிக்கி, அதோட கதை சுருக்கம், இந்த பாடத்தோட கதை சுருக்கத்தை எஸ்ஸேவா எழுதுங்க அப்படிங்கிறாங்க. கஹானிக்கார் கா பரிச்சை. கஹானிக்கார் கா நாம் ஸ்ரீ, கஹானிக்கார்னா இந்த கதையை எழுதினவங்களோட பேர் கேட்குறாங்க. கஹானிக்கார் கா நாம் ஸ்ரீ ஹரிசங்கர பர்சாயி. அவர் பிறந்தது ஜன்மம் 22 ஆகஸ்ட் 1924. ஸ்வர்கவாசி, இறந்த டேட் 10th ஆகஸ்ட் 1995. ஜன்மஸ்தான், அவர் பிறந்த ஊர் ஜமானி காவ், மத்திய பிரதேஷ். ஜீவனி, அவர் எங்கே பிறந்தார் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். नागपुर विश्वविद्यालय से हिंदी साहित्य में MA करने के बाद श्री हरिशंकर बरसाई ने अध्यापन कार्य किया. नागपुर विश्वविद्यालय நாக்பூர் விஸ்வவித்யாலயாவில், நாக்பூரில் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஹிந்தி லிட்ரேச்சர் அதில் MA டிகிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீச்சர் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அத்தியாபன் அப்படின்னா டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சாகித்யக்கே பிரதி ருச்சிக்கே காரன், இலக்கியத்து மேலே அவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட், ருச்சினா இன்ட்ரெஸ்ட்னால அத்தியாபன் காரிய சோடுக்கர், டீச்சர் வேலையை விட்டுட்டு உன்ஹோனே ஆஜீவன் சாகித்ய சேவாக்கி, ஆஜீவன்னா லைஃப் லாங் லிட்ரேச்சருக்கு சேவை பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. साहित्य परिचय. कहानी, संस्मरण, रेखा चित्र, पत्र, साक्षात्कार, निबंध लेखन के साथ उन्होंने व्यंग्य लेखन में अपना नाम सार्थक बनाया है. कहानी ना स्टोरी, संस्मरण அப்படின்னா மெமரின்னு அர்த்தம். மெமரி பண்ணுறது, மனப்பாட போயம் லைக் திஸ், அந்த மாதிரி போயமாக இருக்கலாம், இல்லாட்டி மெமரின்னு இருக்குது. ஸோ மெமரி, மனப்பாட பாடல்கள்னு கவிதைகள்னு கூட வச்சுக்கலாம். ரேகா சித்திரனா டிராயிங், அப்புறம் லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரி. சக்ஸ்கந்த்கார் அப்படின்னா இன்டர்வியூ எடுக்கிறது. நிபந்த் லேக்கன் எஸ்ஸே ரைட்டர், எஸ்ஸே எழுதுறது. அத்தனை திறமையும் அவருக்குள்ளே இருந்துச்சு. சாத்து உன்ஹோனே வியங்கிய லேக்கன், இது கூடையே, சாத்துனா இத்தனையும் இருந்தும் கூட அவர் உன்ஹோனேனா இந்த இடத்துல ஹரிசங்கர பர்சாயின்னு வியங்கிய லேக்கன்மே, வியங்கியன்னா ஒரு சிரிப்பூட்டும் வகையில். அப்படின்னா நாம் சாத்தர்க்கு பனாய, அவருடைய பேரை ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு திறமை வாய்ந்ததாக ஏற்படுத்திக்கிட்டார். வசுதா ததா சப்தாஹிக் பிரகாரி பத்திரிகா. வசுதா அப்படிங்கிறது ஒரு பத்திரிகையோட பேர். வார பத்திரிகையில் எடிட்டராக இருந்திருக்காரு. சாத்து கூடையே தர்மயுக் தர்மயுக் அப்படிங்கிற பத்திரிகையில் கூட தர்மயுக், சப்தாஹிக் ஹிந்துஸ்தான், வார பத்திரிகையான ஹிந்துஸ்தான் மேபி இவர் ஹிந்துஸ்தான் மேபி லிக்தே ரஹே, அதுலேயும் இவரோட ஆர்டிகல்ஸ் ஏதாச்சும் எழுதிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறாங்க. ரச்சனாயே, இவருடைய என்னென்ன இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்கே தின் ஃபிரே ஹஸ்தே ஹே ரோத்தே ஹே, போல்டி ரேகாயே, திருச்சி ரேகாயே ஆதி, இதெல்லாம் அந்த நாள் கடந்தது, சிரிச்சுக்கிட்டு இருக்கிற, மத்தலப் ஹஸ்தே ரோத்தே சிரிக்கிற, நெக்ஸ்ட்டு போல்டி ரேகாயேனா பேசும் கோடுகள், நேர்மாறான, திருச்சி கிராஸான, அந்த மாதிரி நிறைய இந்த தலைப்புகளில் கதைகளை எழுதியிருக்காரு. சாரான்ஸ் பார்க்கலாம் இப்போ தான். बोलाराम का जीव श्री हरिशंकर बरसाई की व्यंग्यात्मक शैली का सुंदर उदाहरण है. இந்த போலாராம் கி ஜீவ் அப்படிங்கிற அந்த கதை ஸ்ரீ ஹரிசங்கர பர்சாய் அவர்களுடைய வெங்கியத்தமக் அப்படின்னா சிரிப்பூட்டும் வகையில் ஒரு கிண்டலாக எழுதப்பட்ட ஒரு செயலி, சுந்தர் உதாரணம், ஒரு அழகான
கதையோட உதாரணம்னு சொல்லலாம். சர்க்காரி कार्यालयों में गवर्नमेंट ऑफिसல எல்லாம் व्यक्त भ्रष्टाचार का व्यर्थ चित्रण मतलब गवर्नमेंट ஆஃபீஸில் நடக்கக்கூடிய பிரஷ்டாச்சார்னா ஊழல், லஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. லஞ்சத்கா யதார்த்த சித்திரன், அப்படியே நேச்சுரலாக எப்படி லஞ்சம் வாங்குறாங்க, அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த கதையில் அப்படியே இயற்கையாக கொண்டு வந்திருக்காராம். யதார்த்த சித்திரன் பிரதான கருணைக்கே சாத்து, அப்படியே யதார்த்தமாக ரியாலிட்டி அப்படியே கொடுத்துருக்காரு. கூடயே மனுஷக சுபாவ்கே பாரேமே, ஒரு மனிதனுடைய ஹேபிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஏ கஹானி பிரகாஷ் டால்தி ஹே, இந்த கதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி நமக்கு சொல்லுது. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, சர்க்காரி காரியாலய ஆஃபீஸில் வந்து லஞ்சம் எப்படி வாங்கப்படுது அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமாக ஒரு மனுஷங்களை வச்சு இவர் அழகாக சொல்லியிருக்காரு நமக்கு அப்படிங்கிறாங்க. யமபுரிமே ஏக்கு சமஸ்யா, யமபுரிங்கிறது மேலோகம், யமலோகத்தில் வந்து ஒரு சமஸ்யானா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. யமபுரிமே சித்திரகுப்து பரேஷானத்தை, சித்திரகுப்த் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பரேஷான, யமலோகத்தில் சித்திரகுப்துங்கிறவர் வந்து ரொம்ப பரேஷானினா டென்ஷனாக இருக்கார். மிருத்யுக்கே 5 दिन बाद भी, மிருத்யு இறந்து 5 நாள் ஆயும் கூட போலாராம் கா ஜீவ் அபி தக் யமபுரி தக் நகி பਹੁंचाता, இறந்து 5 நாள் ஆகியும் கூட அந்த போலாராம் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து அவனோட ஆவி, ஜீவ்னா அந்த பர்சனோடைய ஆவி வந்து யமபுரி அந்த மேலோகம் मतलब யமலோகத்துக்கு அது போகவே இல்லை, அந்த ஆவி போகவே இல்லை. தர்மராஜானே உசே உஸ்கே பாரேமே பிரசன்ன கருணா சுரு கியா. தர்மராஜா வந்து யமராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் தர்மராஜா வந்து என்னாச்சு, 5 ஜீவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னால் 4 தான் இருக்கு, இன்னும் 1 என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. யமதூது லாயா கயா, யமதூதனை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. யமதூதுனே பத்தாயாக்கி, யமதூது சொல்கிறாரு, ஹமேஷா கி தர वह अपना पूरा बल लगाकर ही बोलाराम के जीव को ला रहा था. எப்பவும் போல் என்னோட பூரா பல்லு அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ராங்கோட தான் லகாக்கர் மே போலாராமோட ஜீவனை வந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். லேக்கின் பத்தா நகி கியா கியா மாயாஜால் ஹுவா, பத்தா நகி தெரியல என்ன மாயாஜால் ஆச்சு, என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு ஜீவ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. போலாராம் கா ஜீவ் சூட் கயா, போலாராமோட ஜீவ் வந்து உயிர் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. चित्रगुप्त ने आजकल के लोगों के बारे में उनके कुछ कपट के बारे में धर्मराजा को समझाया. சித்திரகுப்து வர்றாரு. இன்னைக்கு ஆஜ்கல்னா நவடேஸ் மக்களுடைய சல் கபட், மக்களுடைய சூழ்ச்சி, அவங்க எவ்வளவு கிரிமினலாக வேலை பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து தர்மராஜாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. தர்மராஜ் இஸ்பர் சிந்தித் ரஹகையே, இதில் வந்து அவர் ரொம்ப ஒரீடாக கவலையோடு இருக்கார் அப்படிங்கிறாங்க. இந்த பேராவில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து யமபுரியில் வந்து எல்லாரும் பரேஷான், யமபுரியில் வந்து சித்திரகுப்து பரேஷானாக இருக்கார். மிருத்யுவாயிட்டு போலாராமோட ஜீவ் யமபுரி வரைக்கும் வரலைங்கிறாங்க. அதுக்கு தர்மராஜா வந்து ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு. யமதூத் அங்கேருந்து வர்றாங்க. நான் வந்து எப்பவும் போல தான் என்னோடய ஃபுல் பலத்தை நினச்சி அவரை கூட்டிகிட்டு வந்தேன், அந்த எல்லா உயிரை பத்தா நை என்ன மாயஜாலமோ என்னமோ அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஒரு ஜீவன் வந்து சூட்டுகியான். அப்போ சித்திரகுப்து வந்து இன்றைக்கி இருக்க மக்களோட புத்திசாலித்தனம், கிளவர்னஸ், அவங்க எப்படி சல் கப்பட் சூழ்ச்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தர்மராஜா கிட்ட சொல்கிறாரு. தர்மராஜா வந்து அதில் சிந்தித்து கவலையாக இருக்கார் அப்படிங்கிறாங்க. நாரதர் நயே பனே தூது, நாரதர் பனே தூது, நாரதர் வந்துட்டு ஒரு தூதராக கம்யூனிகேஷனுக்காக கீழோகத்துக்கு வந்து தேட வரப்போகிறாரு அப்படின்னு. तब नारदर वहाँ आए, धर्मराज को उदास देखकर उन्होंने पूछा समस्या क्या है. அப்போ நாரதர் அங்கே வராரு. தர்மராஜாவை பார்த்துட்டு அவர் நாரதர் கேட்குறாரு, என்ன பிரச்சனை, சமஸ்யா கியா ஹே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. நரக்குமே நிவாஸ் தானிபி சமஸ்யா அபி ஹல் நஹி ஹுவா, நரகத்தில் நிவாஸ் குடியிருப்பு, நிவாஸ் தானிபி சமஸ்யா நரகத்தில் வந்து குடியிருப்புக்கான பிரச்சனை வந்து இன்னும் அதோட பிரச்சனை சால்வே ஆகலை, அங்கேயே ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது, அது இன்னும் சால்வ் ஆகலைங்கிறாங்க.
यमराज ने कहा, அதுக்கு யமராஜ் சொல்கிறார், ஏ வ நகி தூசரி சமஸ்யா ஹே, இது அந்த பிரச்சனை இல்லை, இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. போலாராம் नामक एक आदमी की 5 दिन पहले मृत्यु हुई थी. போலாராம் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே சாவு அவனுக்கு ஏற்பட்டுச்சு. உன்கா जीव ब्रह्मांड पर பிரம்மாண்ட் பர் டூண்டனே பர்பி நகி மிலா. அவனோட அந்த போலாராம் உயிர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதை பூரா பிரம்மாண்டமே நாங்கள் எல்லாம் தேடினோம். டூண்டனேனா டு சர்ச், தேடி பார்த்தோம், அது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு. இஸ்பர் நாரதனே பூச்சா, அதுக்கு நாரதர் கொஸ்டின் கேட்குறாரு, கை இன்கம் டேக்ஸ் வாலே பக்கடுக்கர் தோ நகீரக்கே, ஏன்னா அவரை இன்கம் டேக்ஸ் வாலா யாராச்சும் பிடிச்சி கொண்டு வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. தபி சித்திரகுப்தனே கஹா, அட் த டைமில் சித்திரகுப்து சொல்கிறாரு, வாத்தோ பூக்கு மராத்தா, பூக்கு மரானா அவர் பசியால் துன்பப்பட்டு வாழ்கிறவர், அவருக்கு இன்கம் டேக்ஸுக்கு அளவுக்குலாம் இன்கம் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றார். இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கெல்லாம் இன்கம் இல்லை அப்படிங்கிறார். நாரதர் தூத் பன்கர், நாரதர் வந்து தூதராக மாறி தர்த்தி பர் ஆயே, நம்ம பூமியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த பேராவில் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நாரதர் இவங்க கான்வர்சேஷன் கிட்ட வர்றாரு. வந்தோடனே தர்மராஜா கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நாரதர் சொல்கிறாரு, என்ன நரகத்தில் வாழ்கிறதுக்கு இடத்துல பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிரச்சனை இப்போ இல்லைப்பா, இது இன்னொரு பிரச்சனை. போலாராம் அப்படிங்கிற ஒரு ஜீவத்தை வந்து உயிரை வந்து நாங்கள் 5 நாளைக்கு முன்னாடி பிடிச்சிட்டு வந்தோம். அது பூரா பிரம்மமண்டல நாங்கள் வந்து தேடி பார்த்தோம், கிடைக்கல, எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாரு, என்ன உனக்கு இன்கம் டேக்ஸ் வாலா அவரை தூக்கிட்டு போய் வச்சுருப்பாங்க அப்படின்னு. இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்குலாம் அவர் பெரிய ஆள் கிடையாது, அவர் அன்னாடு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பசியோடு வாழ்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாரதர் அவரே தூதராக மாதிரி தர்த்தியில் வந்து நானே தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாரதர் தர்த்திக்கு வர்றாரு அப்படிங்கிறாங்க. போலாராம் கா ஜீவ் சித்திரகுப்து சே உஸ்கா பத்தா பார்க்கர், சித்திரகுப்து கிட்ட அவனோட பத்தானா அட்ரஸ், அதை பார்க்கறனா கெட்டிங், அட்ரஸை வாங்கிக்கிட்டு நாரதர் சீதே ஜபல்பூருக்கே கமாப்பூர் முகல்லே பர் ஆயே. ஜபல்பூர் அப்படிங்கிற அந்த வில்லேஜில் வந்து முகல்லே அவரோட குடியிருப்பு இடத்துக்கு வர்றாங்க. போலாராம் கா பரிவார் ஏக்கு டேட் கமரே மே ரஹத்தா ஹே. டேட் கமரேனா ஒரு ரூமு, ஒரு சின்ன ஒரு இடம், அவ்வளோதான், ஒரு 1.5 ஹால் 1.5 ரூம் மாதிரி. உனக்கு ஏக்கு ஸ்திரீ, அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க, 2 லடிக்கே 2 பசங்க, ஏக்கு லடிக்கி தீ, அவர் உங்கள் சின்ன ரூமில் குடியிருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்களுக்கு 2 பசங்களும் ஒரு பெண்ணும் இருந்தா, ஒரு பெண் குழந்தை, மொத்தம் 4 பேர் இப்போ அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு. 65 साल का 65 सालना 65 வயது கா போலாராம் சர்க்காரி நோக்கர்த்தா. 65 வயது நிரம்பிய அந்த போலாராம் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 साल पहले रिटायर्ड हो चुका था. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. नारद के पूछने पर उनकी पत्नी बोली उन्होंने गरीबी की बीमारी थी. நாரதர் கேட்குறாரு அவர் எப்படி இருந்தார் என்னன்னா, அவர் சொல்கிறார் கரீபி கி பிமாரி அப்படின்னா ஏழைகளுக்கு உண்டான சாவு தான், அந்த வியாதி தான் அவருக்கும் அப்படின்னா என்னென்னா பசி வியாதி, பசிக்கும், பட் ஆனால் சாப்பாடு இல்லாதனால பசிச்சு அப்படியே செத்துடுவாங்க, அந்த இதை சொல்கிறாங்க. 5 साल के बाद भी 5 வருடத்திற்கு பிறகும் 5 साल के बाद भी பரேஷான் நகி, சாரி பென்ஷன்னா அவங்க வேலை செய்யும்போது ரிட்டையர்மெண்ட் பென்ஷன்னு சொல்லுவாங்க, நகி மில்லே அது கிடைக்கல. பர் கெஹனே பர்த்தன் ஆதி பிக்குகையே, கெஹனேனா அவங்களுக்கு உண்டான தோடு செயின் அணிகலன்கள், அது பர்த்தன்னா பாத்திரங்க, வீட்டில் இருக்க பண்ட பாத்திரம், பிக்குன்னா இந்த இடத்துல விற்றுட்டாங்க, எல்லாமே நாங்கள் ஒன்றா விற்றுட்டோம். சிந்தா ததா பூக்ஸே, கவலையும் பசியும் காரணமாக சட்டாயே அவரை வந்து ரொம்ப துன்புறுத்துச்சு, கவலையும் பசியும், சிந்தானா கவலை, பூக்குனா பசி, அது ரெண்டும் சத்தாயேனா அவரை ரொம்ப துன்புறுத்துச்சு. सताए जाने पर बोलाराम को जगत
சோடுனா படா, அந்த ரெண்டு துன்புறுத்தின காரணத்தினால அவர் இந்த உலகத்தை விட்டுட்டு போக வேண்டியது, மத்தலப் இறக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாரதர் சர்க்காரி காரியாலயமே, நாரதர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. नारदर को जब उनकी कहानी पूरी रूप से मालूम हो गई थी, நாரதருக்கு வந்து அவருடைய அந்த போலாராமுடைய கதை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாரு. उन्होंने समझ लिया कि அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, போலாராம் अपने பென்ஷன் ना मिलने की चिंता से मारा है, அவர் பென்ஷன் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்துக்கு கவலையினாலேயே இறந்திருக்காரு அப்படிங்கிற இறந்த ரீசனை தெரிஞ்சுக்கிட்டாரு. उसका जीव वही सरकारी कार्यालय में हो सकता है, அவரோட உயிர் அந்த சர்க்காரி காரியாலயனா கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த ஃபைலில் இருக்கும், அவரோட உயிர் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு. சர்க்காரி காரியாலயம் வே கூது கயே, சர்க்காரி அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவர் நாரதர் கூதுனா செல்ஃப் தானே போகிறாரு. वहाँ के बाबू उन्हें वजन के बारे में समझा रहे थे, அங்கே இருக்க பாபுனா ஒரு கிளர்க்கு வந்து வஜன் அப்படின்னா எடை, வெயிட், அது விஷயமா வந்து சொல்லி புரிய வைக்கிறார். எவ்வளோ வேலை நடக்கணுமோ அவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீக்ரெட் வஜன் அதை பற்றி சொல்லி கொடுக்குறாரு. நாரதர்கோ படே அப்சரே சே மில்னே கா நிர்தேஷ் மிலா, நாரதருக்கு வந்து அந்த பெரிய ஆஃபீஸரை மீட் பண்ணக்கூடிய அந்த நிர்தேஷ்னா ஆர்டர் கிடச்சிச்சு, நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்டர் அவருக்கு கிடச்சிருச்சு. நாரதர் சீதே உன்கே கமரேமே செல்லேகையே, நாரதர் ஸ்ட்ரைட்டாக டக் டக்குன்னு அதை கதவெல்லாம் டோரெல்லாம் தட்டாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டாரு. बिना अनुमति के ही वे अंदर चले गए, बिना अनुमतिना विदाउट परमिशन, வாங்காமையே अंदर चले गईना உள்ள போயிட்டாரு. பாபு ने उसे आने का कारण पूछा, பாபுனா இந்த இடத்துல அந்த ஆஃபீஸர், அவர் வந்து காரணம் பூச்சா, என்னப்பா உனக்கு என்ன வேலை நடக்கணும், யாரை பார்க்கணும், நீ என்ன வந்திருக்க, ஏன் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. போலாராம் கா ஜீவ், अफसर ने उनको समझाया कि सरकारी कार्यालय में घूस के बिना कुछ नहीं चलता है, அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு சர்க்காரி ஆஃபீஸில் வந்துட்டு கூஸ்னா லஞ்சம், லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கோய் பி காம் பினா ருபே கே நகி செல்தா, எந்த வேலையும் பினா ருபேனா வித்தவுட் மணி, பணம் கொடுக்காம எந்த வேலையும் நடக்காது கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. नारदर के हाथ के वीणा को देखकर उनका मन ललचा, நாரதர் கையில் வச்சிருந்த வீணையை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸரோட மண்ணுனா அவரோட மனது வந்து லல்ச்சான பேராசை கொண்டது. उन्होंने कहा ये வீணா तो बड़े काम का है, இந்த வீணை ரொம்ப பெரிய வேலையை செய்யும், ரொம்ப வேல்யூவானது போல தெரியுது. अगर मेरी लड़की संगीत सीख लेगी तो उनकी शादी जल्दी ही हो जाएगी, என்னோட பொண்ணுக்கு இந்த வீணையை கொடுத்தோம்னா அவள் வந்துட்டு அதுலேருந்து சங்கீதம் கற்றுக்கிட்டானா அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு அவர் நினச்சார் அந்த ஆஃபீஸர். உன்ஹோனே நாரத் கே ஹாத் சே வீணா சீன்லி, அந்த ஆஃபீஸர் வந்து நாரதரோட கையில் இருக்க வீணையை சீன்லினா பிடுங்கிக்கிட்டாரு அப்படின்னு. நாரதர் குச்சு நகி ககுபாயே, நாரதரால் எதையுமே சொல்ல முடியல. குச்சு நகி கருப்பாயே, அவரால் எதையும் செய்ய முடியல. வேத்தோ உன்கோ தேக்தே ரஹ்கயே, அவர் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டாரு. தபி பாபுனே चपरासी से बोलाराम का फाइल लाने के लिए कहा, அப்போ அந்த பாபு ஆஃபீஸர் வந்து சப்பராசி கிளர்க்கு கிட்ட சொல்கிறாரு போலாராம் கா ஃபைலை வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். லேனே கேலியே, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைல் தஸ்தாவேஜோன் சே பராஹே, ஃபைல் வந்து தாஸ்தாவேஜோ அப்படின்னா டாக்குமெண்ட், நிறைய ஃபைலாக அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. அர்ஜியா சே பராஹே, நிறைய அப்ளிகேஷன்ஸ் கூட டாக்குமெண்ட்டு கூட அது அப்படியே பரானா அதுக்குள்ளே துணிச்சு வச்சுருந்துருக்காங்க. நாம் நிச்சித்து கருணை கேளியே, அந்த பேரை இன்னொரு டைம் கரெக்டான பேராக கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக நிச்சித்து கருணை கேளியே உன்ஹோனே ஏக் பார் பிர்சே பூச்சா, இன்னொரு டைம் சொல்கிறாரு அந்த போலாராம் கா ஃபைல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு.
பூச்சா தோ நாரதனே சமஜ் லியா கி நாரதர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா சாப் குச் ஊச்சா சுன்தாஹே சார் வந்து கொஞ்சம் காது செவிடானவராட்டிருக்கு. ஊச்சா சுன்தாங்கன்னா கத்தி பேசினாதான் சவுண்டாக பேசினாதான் அவருக்கு கேட்கும் அப்படின்னு நாரதர் வந்து தப்பாக அப்போ எடுத்துக்கிட்டாரு. உன்ஹோனே ஜோர் சே கஹா ரொம்ப வேகமாக கத்துனாரு. போலாராம் அப்படின்னு சொல்கிறார். போலாராம் கா ஃபைல் அப்படின்னு சொல்கிறதுக்காக போலாராம் அப்படின்னு சொல்கிறார். போலாராம் கா ஜீவ் உசி ஃபைலுமே அட்கா ஹுவாத்தா போலாராமோட உயிர் வந்து அந்த ஃபைலில் தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அட்கா ஹுவானா தொங்கிட்டு இருந்திருக்கு. சஹசா அவாஜ் ஆயி சஹசாவன சடன்லி டக்குன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. கோன் புக்கார் ரஹே முஜே கோன் புக்கார் ரஹே ஹே முஜே என்னை யாரு கூப்பிடுறது? போஸ்ட்மேன் ஹே கியா போஸ்ட்மேனா என்ன அப்படின்னு கேட்குறாரு இந்த போலாராம். பென்ஷன்கா ஆர்டர் ஆகையா என்ன பென்ஷன் ஆர்டர் வந்துருச்சா அப்படின்னு போலாராம் வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறார். ஆவாஜ் சுன்தே ஹி ஜவாப் சாப் குர்சி சே லுடக்கு கயே அந்த போலாராமோட சவுண்டு கேட்டோடனே அந்த ஆஃபீஸர் வந்து குர்சி சே லுட்டக்கைனா குர்சியிலேருந்து லுட்டக்கைனா கொஞ்சம் அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துட்டாரு. நாரதர் நே கஹா போலாராம் அப் தும் மேரே சாத்து யமபுரி சலோ அப்போ நாரதர் சொல்கிறாரு போலாராம் போதும் நீ இப்போ வந்து என் கூட யமபுரி வா அப்படின்னு கூப்பிட்றாரு. மே துமே லேனே ஆயாகும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. போலாராம் கே ஜீவனே கஹா போலாராமோட ஜீவன் சொல்லிச்சு. மே தோ யஹி அட்காகும் நான் இங்கேயே தான் தொங்கிட்டு இருக்கேன். பென்ஷன் கி அப்பனி தர்க்க சுடாக்கர் மே ஆ நகி சக்தா பென்ஷனோட ரிக்வஸ்ட் பண்ணாமல் எப்படி நான் அதை வந்து அவருக்கு ரிக்வஸ்ட் பண்ணி பென்ஷனை வர வச்சுட்டு தானே ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு தானே அங்கே வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த போலாராம் சொல்லிக்கிட்டு அந்த பென்ஷன் ஆஃபீஸை விட்டு வரமாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கதை முடிஞ்சிருச்சு. கதையோட நம்ம விசேஷத்தா அதெல்லாம் கொஞ்சம் எழுதணும். அது எழுதுனா தான் 20 மார்க்கு கிடைக்கும். விசேஷத்தாஸ் பார்க்கலாம். கதாவஸ்து சர்க்காரி காரியாலயமே கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் கதாவஸ்துன்னா விஷயம்னு வச்சுக்கலாம். விஷயம் என்னன்னு கேட்டானா என்ன சொல்ல வர்றாருன்னா सरकारी कार्यालयों में व्याप्त भ्रष्टाचार तथा घूस पर कहानी आधारित है. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய லஞ்சம் ஒழிப்பு பிரஷ்டாச்சார் கஹானி அதை வந்து பேஸாக இந்த கதை சொல்லுது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய லஞ்சத்தை பற்றி மையமாக வச்சு இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. போலாராம் கா ஜீவு பென்ஷன் கேலியே தடப்தாகே. போலாராமோட உயிர் வந்து பென்ஷனுக்காக தடப்தானா மீன் மாதிரி ஸ்ட்ரகிள். மீன் தண்ணியிலேருந்து எடுத்து போட்டோம்னா தடப்தாகேங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அது எப்படி துள்ளி துள்ளி உயிர் விடும் இல்லையா, அது மாதிரி பண்ணுறது. समाज के करीब आदमी का चित्रण करने में सफल सिद्ध होता है. ஒரு சொசைட்டியில் கரீப் ஆத்மி ஏழையான ஒரு மனிதனுடைய கேரக்டரில் சொல்கிறதுல இந்த நம்ம ஹரிசங்கர பர்சாய் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. வியங்கிய அஸ்லி செயலி இது சிரிக்கிற இந்த படைப்பு வந்து அஸ்லி செயலி கஹானிமே உபலப்த் ஹே. ஒரு அஸ்லி ஒரு ரியலான செயலி இஸ் கஹானிமே உபலப்த் ஹே. ஒரு உண்மையான கதையை வந்து இதில் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. கதாபக்தன் ஸ்கிரிப்ட். கதாபக்தன் கஹானி கோ ருச்சிகர் பனானே மே காம் ஆயா ஹே. ரொம்ப கதாபக்தன் இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுல வந்து நமக்கு உதவியாக இருக்குது. எழுதுகிற ஸ்டைலுன்னு சொல்லலாம். பாத்திரோं को विचारों के सही तरह व्यक्त करने में கேரக்டர் பாத்திரம்னா இந்த இடத்துல கேரக்டர் போலாராம், நாரதர், பாபு, அப்புறம் வந்து யமதூத் இந்த மாதிரி கேரக்டருங்களை கொடுக்கறது வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கதாபக்தன் பகுத்கி சஃபல் சித்து ஹுவா ஹே. அதனால இந்த கதை வந்து ரொம்ப அச்சீவ்மெண்ட்டு நல்ல கதையாக அமைஞ்சிருச்சு. உதாரண் ஆப் ஹே வைராகி दफ्तरों के रीति रिवाज नहीं जानते. நீங்கள் வந்து வைராகி அப்படின்னா ஓய்வு பெற்ற பென்ஷனரோட ஆஃபீஸில் இந்த ரீதி ரிவாஜ் சடங்கு சம்பிரதாயம்லாம் உங்களுக்கு தெரியாது. பென்ஷன் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயம்லாம் உங்களுக்கு தெரியறதில்ல அப்படிங்கிற ஒரு டைலாகை நமக்கு சொல்லியிருக்காங்க.
उद्देश्य एम सरकारी कार्यालयों में व्याप्त घूस तथा भ्रष्टाचार पर प्रकाश डालना कहानी का उद्देश्य है. இந்த கஹானியோட மெயின் எய்ம் என்ன? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய கூஸ் அல்லது பிரஷ்டாச்சார் ரெண்டும் ஒன்று தான். லஞ்சத்தை பற்றி தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறதா இந்த கதையோட நோக்கம். अपने उद्देश्य की पूर्ति में அவருடைய இந்த ஆத்தருடைய எய்ம் வந்து பூர்த்தி கஹானிக்கார் பூர்ண ரூப் से सफल सिद्ध हुए हैं. அவரோட எழுத்து நமக்கு வந்து கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு, நல்லா சித்தாயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நல்லா ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. பாஷா செயலி இதில் பயன்படுத்திருக்க மொழியும் வேர்டும் அப்புறம் ஸ்டைலும் அப்படின்னு. बोलाराम का जीव कहानी में भाषा और शैली दोनों में व्यंग्य भरा पड़ा है. व्यंग्यना लाफिंग, சிரிப்பூட்டுற மாதிரி, மஜா, கேலி, கிண்டல் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. कहानी को रुचिकर बनाने में भाषा और शैली का काम सराहनीय रहा है. கதையை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறதுல வந்து மொழியும் அதோட ஸ்டைலும் வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கு. பாத்திர அண்டு சரித்திர சித்திரன், கேரக்டரும் பாத்திரங்களும் அவங்களுடைய கேரக்டர் நடிப்போம் அப்படின்னு. போலாராம் கா ஜீவ் கஹானி மே போலாராம் और நாரதர் दोनों பிரதான பாத்திர है. இந்த போலாராம் ஜீவ் அப்படிங்கிற இந்த கதையில் வந்து போலாராம்ங்கிற கேரக்டரும் நாரதருங்கிற கேரக்டரும் பிரதான பாத்திரம், முதன்மை கேரக்டராக இருக்குது. அந்நிய பாத்திர கவுன் பாத்திர है, மற்ற கேரக்டருங்களாம் குணச்சித்திர கேரக்டருங்களாக இருக்குது. பாத்திரோं का चित्रण உச்சித் ரூப் சே கியா கயா ஹே. நல்லா கேரக்டரை வந்து சூட்டபிளாக கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கஹானி கால் கி திருஷ்டி சே போலாராம் கா ஜீவ் சஃபல் கஹானி ஹே. கஹானி காலத்தை வச்சு பார்வை, எந்த காலத்தில் இது எழுதப்பட்டிருக்கு, எப்போ எழுதியிருக்குன்னா அதுலேருந்து பார்க்கும்போது இது நல்ல ஒரு அச்சீவான சஃபல் கஹானின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க. இப்போ தான் சபரி கைடில் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.